ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குளோபல் ஷார்ட் அண்ட் அகாடமி. இந்த வீடியோவில் தமிழ் ஷார்ட் அண்ட் ஜூனியர் எக்ஸாமினேஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் பேர் வந்து எழுதிட்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்க சொன்னதை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு திங், எக்ஸாம் வந்து கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு அப்படின்னு வந்து சொன்னாங்க. டாபிக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து போற்றி புகழற மாதிரி சட்டமன்றத்தில் பேசின விஷயங்கள் தான். ஒரு ஸ்கீம் பற்றியும் ரொம்ப எலாபரேட் பண்ணாமல், அதாவது இல்லம் தேடி கல்வி, அதுக்கப்புறமா வந்து மகளிர் உரிமை தொகை, அப்புறம் மருத்துவம், இதை பற்றிலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்கீம்ஸ்லாம் வந்து இருக்குது. நாடே வந்து போட்டுற மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ்லாம் நம்ம முதலமைச்சர் வந்து கொண்டு வந்திருக்காரு. அதெல்லாம் வந்து தமிழ்நாட்டை வந்து வேறு லெவலில் காட்டுது அப்படின்ற மாதிரி டாப்பிக்கில் தான் பேசேஜஸ் வந்து இருந்துச்சுன்னு வந்து சொன்னாங்க. ஸோ பேசேஜஸ் ரீசன்ட் ஸ்பீச்சஸ் மாதிரி இருந்தாலுமே அது புக் பேசேஜஸ் மாதிரி தான் இருந்துச்சு, எழுதுறது கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு அப்படின்னு வந்து சொன்னாங்க. இதே தான் வந்து எல்லா கிரேடுக்குமே வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால் வந்து ஒரி பண்ண வேண்டாம். லெட்டருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு கடையோட நிலைமையை வந்து சொல்லிவிட்டு, இந்த மாதிரி நிறைய தள்ளுபடி கொடுத்து பொருட்களை வந்து விற்கணும், ட்ரெஸ்ஸை வந்து விற்கணும் அப்படின்ற மாதிரி தான் லெட்டர் வந்து இருந்துச்சு தான் சொன்னாங்க. ஆடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா, லாஸ்ட் எக்ஸாமுக்கு வாய்ஸ் ஒரு மாதிரியே தான் வாய்ஸ் வந்து இருந்துச்சுன்னு வந்து சொன்னாங்க. சரிங்களா? இது தமிழ் ஷார்ட் அண்ட் ஜூனியர் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நிறைய பேர் எழுதியிருப்பாங்க. அதனால் அவங்களால வாய்ஸ் வந்து இந்த வாய்ஸ் தான் சொல்லிட்டு கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியலன்னு தான் சொன்னாங்க. அதாவது லாஸ்ட் டைம் வாய்ஸ் ஒரு மாதிரியே தான் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. இப்போ சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதிட்டு வந்தாங்கன்னா யாரோட வாய்ஸ்ன்னு சொல்லிட்டு இன்னும் நல்லா கிளியராக வந்து தெரிஞ்சிடும். நீங்கள் வாய்ஸை பற்றிலாம் ஒரி பண்ண வேண்டாம். சரிங்களா? உங்களுக்கு கேட்குற வேர்ட்ஸுக்கு உண்டான ஸ்ட்ரோக்ஸ் வந்து போட்டுட்டு அதை வந்து தப்பாக எடுக்காமல் கரெக்டாக எழுதிட்டு வந்தாலே வந்து போதுமானது. சரிங்களா? ரீசன்ட் ஸ்பீச்சஸ் நிறைய ப்ரிப்பேர் பண்ணலையே அப்படின்ற மாதிரிலாம் இருக்க வேண்டாம். புக் பேசேஜஸ் வந்து கொஞ்சம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கனாலே வந்து போதுமானது. எக்ஸாம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். தமிழ் ஜூனியர் அட்டெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சுன்னு வந்து சொன்னாங்க. நீங்கள் யாரா தமிழ் ஷார்ட் அண்ட் ஜூனியர் எக்ஸாமினேஷன் எழுதிட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் என்னென்ன டாப்பிக்கு இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணது இருந்துச்சோ அதை வந்து சொல்லுங்கள். ஸோ தட் மற்றவங்க வந்து அதை வந்து பார்த்து அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. சரிங்களா? நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.